ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீ ட்ராமா மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் நம்பர் 1. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் அவங்களோட சிவில் சர்வெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. அப்போ ஒரு ஆளு ஹீரோயினை கூப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பா அதிக ஸ்கோர் கிடைக்கும், ஆனா ஜாப் கிடைக்காதுன்னுவா. ஹீரோயினுக்கு அவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. ஆனா அவன் என்ன சொல்வானா, இந்த உலகம் உங்களை கஷ்டப்படுத்தும், இந்த அதிசயமான கார்டை வச்சுக்கோங்க, உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். சரி, ஃப்ரீயா தானே வருதுன்னு ஹீரோயின் அந்த கார்டை வாங்கிப்பாங்க. அந்த கார்டுல என்ன இருக்கும்னா, கிணறு வறண்டு போற வரைக்கும் நமக்கு தண்ணியோட மதிப்பு தெரியாதுன்னு எழுதியிருக்கும். இங்க வீட்ல ஹீரோயின் அம்மா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. 8 வருஷமா என் பொண்ணு எழுதிட்டு இருக்கா, ஆனா திருப்பி திருப்பி ஃபெயில் ஆயிட்டே வரா. இப்பவும் நல்லா படிச்சு எழுதிருக்கா, ஃபெயில் ஆனா மறுபடியும் படிப்பா. அவ 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அவ படிச்சுட்டே இருப்பா. இந்த மாதிரி ஹீரோயின் அம்மாவும் ப்ரே பண்ணிட்டு இருக்க. அது அந்த பூனைக்குட்டிக்கே பிடிக்கல போல, அது பிளேட் ஒடிச்சிட்டு ஓடிடும். ஆஹா, அப்போ ஹீரோயினோட எக்ஸாம் ஹீரோயின் இன்டர்வியூல இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணுக்கும் ஹீரோயின் நேம் தான், லீ ஜி மீன். இன்டர்வியூல இவங்க 2 பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அந்த பொண்ணு 20ஸ்ல இருக்கிறதாவும் ஹீரோயின் 30ஸ்ல இருக்கிறதாவும் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் எந்திரிச்சு, எனக்கு 30லாம் ஆகல, எனக்கு 28 தான் ஆகுது. அது மட்டும் இல்ல, நான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க், பிசிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க், இப்படிலாம் ஹீரோயின் சொல்ல, ஏமா ஃபர்ஸ்ட் நீ உட்காருன்னு உட்கார வச்சிருவாங்க. என்னதான் அவங்க கிண்டல் அடிச்சாலும் இன்டர்வியூல ஹீரோயினுடைய ஸ்மைல் மட்டும் போகாது. ஆனா இன்டர்வியூ போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ரிஜெக்ஷன் மெயில் வந்துரும். போச்சு, அம்மா கிட்ட எப்படி இதை சொல்றதுன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. வீட்டுக்கு போனா அம்மா ரெடியா இருப்பாங்க. திட்ட போறாங்கன்னு பார்த்தா, நீ ஏன் இதை சொல்லல, உனக்கு ஜாப் கிடைச்ச விஷயத்துன்னு திட்டுவாங்க. என்னது, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சான்னு ஹீரோயின் ஆச்சரியமா பார்க்க. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, மம்மி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா ஜாப் கிடைச்சது ஹீரோயின் நேம் வச்சிருக்க இன்னொரு பொண்ணுக்கு. ஹீரோயின் அம்மா தப்பா விசாரிச்சுட்டாங்க. ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா, நல்ல வேலைம்மா, இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணிட்ட, இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இத்தனை நாளா நீ ரூம்லயே அடைஞ்சு கிடந்த, நீ மட்டும் இன்னொரு தடவை ஃபெயில் ஆயிருந்த, ஆஹா நினைச்சு கூட பார்க்க முடியல, நல்ல வேலை பாஸ் ஆகிட்ட, இனிமே நான் நிம்மதியா சாவன் சொல்ல. ஹீரோயினோ, அம்மா உனக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு குஷி தாங்கல, தம் பொண்ணுக்கு ஜாப் கிடைச்ச விஷயத்த சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த நாள் ஹீரோயின் ஏன்ஷியன் ட்ரெஸ்ஸை போட்டு யாருக்கும் தெரியாம ஒரு ஹோட்டல எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்த ஹீரோ டக்குனு டோர் ஓபன் பண்ண ஹீரோயின் மண்டையிலே இருக்கும். ஹீரோவும் சாரி சொல்ல, ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்லி மூஞ்ச கவர் பண்ணிட்டு உள்ள போவாங்க. ஹீரோ அடிச்சடி நெத்தியே வீங்கி போயிருக்கும். ஹீரோயின் இங்க வந்ததுக்கான காரணம், அன்னைக்கு அந்த எக்ஸாம் சென்டர்ல மீட் பண்ணாங்களே, அந்த ஆளை மீட் பண்றதுக்கு. அவனும் ஹீரோயினை பார்த்தோன்னே, என்னத்துக்கு நீ இந்த ட்ரெஸ்ல வந்திருக்குன்னு கேட்க, ஹீரோயினுக்கு வேலை இல்ல, ஒரு டிராமா ஷோவை அட்டன் பண்ணிட்டு வராங்களாம். டைம் இல்லைன்னு அதே ட்ரெஸ்ல ஓடி வந்துட்டாங்க. இவன் எதுக்காக ஹீரோயினை கூப்பிட்டுருப்பானா, இவன் ஒரு வேலை வாங்கி கொடுக்க போறானா, கவர்மெண்ட் ஜாப், காசு கேட்டிருப்பான். ஹீரோயினும் இது ஸ்கேம்லாம் இல்லையேன்னு கேட்க, என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்தா ஃப்ராடு மாதிரியா இருக்குன்னு டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். ஹீரோயினுக்கு கண்ணை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் பரவாயில்லன்னு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. 8 வருஷமா ஹீரோயின் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்ல ரெக்கமெண்டேஷன்ல இப்படிலாம் ஒரு ஜாப் வாங்க முடியுமான்னு ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவங்க ஸ்கேமு, கவர்மெண்ட் ஜாபு, காசுன்னு பேசினதுனால ஹீரோ காதை மட்டும் இந்த பக்கம் வச்சிருப்பாரு. ஹீரோயினும் டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க, ஏமா மார்க்கெட் பிளேஸா இது, நீ வந்து பேரம் பேசுறதுக்கு ஒரே பேமெண்ட் தான், குடிக்கிறியா இல்ல நான் வேற எங்கேயாவது போவேன்னு கேட்க, ஐயோ அண்ணா நான் பே பண்றேன்னு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. ஆனா ஹீரோயின் நினைக்கிற மாதிரி இவன் நல்லவளா இல்ல, இவன் ஒரு ஃப்ராடு. வாஷ்ரூம்ல போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பான். டே ஜாக் பாட் அடிச்சுச்சுடா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு. இதை ஹீரோவும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. வேணும்னே அவனை மோதி, என் போன் மிஸ் ஆயிடுச்சு, ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு அவன் போனை கடன் வாங்கி சத்தமா பேசுவாரு. ஏதோ ஒரு இடியட் என் போனை திருடிட்டான். அதுக்கப்புறம் மெதுவா இந்த போனை ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போனை கொடுக்க, அவனுக்கு டவுட் எதுவும் வராது. அவனுக்கு கேட்டதெல்லாம் ஹீரோ திட்டினது மட்டும்தான். இவன் ஹீரோயின் கிட்ட 5 மில்லியன் கேட்டிருப்பான். இவன் யூஸ் பண்றது பர்னர் போன், அதனால ட்ராக் பண்ண முடியாது. இவனை விட்டா பிடிக்க முடியாதே. அதனால ஹீரோ தேங்க்ஸ் சொல்றதுக்காக காஃபி குடுக்கற மாதிரி போய் அவன் மேலேயே சூடான காஃபி ஊத்திடுவாரு. ஐயோ என் கார்டுல நனைஞ்சிருச்சுன்னு ஹீரோ கிட்ட அவன் கார்டு கொடுக்க, அந்த கார்டை யூஸ் பண்ணி ஹீரோ அட்ரஸ கொடுத்து பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்வாரு. மாட்டிக்கிட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனோட ஹீரோ சேரை தள்ளி விட்டு அவனை விழ வச்சு, ஹீரோனை பார்த்து, உனக்கு அவனை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஸ்கேமர்னு அந்த ஃப்ராடு ஓட ஆரம்பிப்பான். ஹீரோ அவனை சேஸ் பண்ணிட்டு போக, ஹீரோனும் என்னையாட ஏமாத்துறன்னு பின்னாடி சேஸ் பண்ணி போவாங்க. இப்ப 3 பேர் ஓடிட்டு இருக்க, அவனும் செவரெல்லாம் குதிச்சு போவான். ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் ஹீரோயின். என் காசை கூடடான்னு ஹீரோனு கத்த, முடியாதுன்னு அவன் ஓடிட்டு இருப்பான். உன்னை விடவே மாட்டேன்னு ஹீரோயினும் பின்னாடி தொத்திட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஹீரோயின் விழுந்துருவாங்க. ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்றது ரொம்ப ஆபத்தானது, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லி ஹீரோ சேஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஓடிட்டு இருக்கத ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்துருவாரு. அவரும் துரத்த ஆரம்பிச்சிருவாரு. எப்படியே ஹீரோ இந்த ஃப்ராட புடிச்சு அவரோட டைய வச்சு லாக் பண்ண ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. ஹீரோயின் ஓடி வந்து என் மணியை கூட்டுறான்னு அவனை அடிக்க, ஹீரோ ஃப்ரெண்டு
அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. ஹீரோயினும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. என் அம்மாவோட காசு போச்சேன்னு. இப்ப ஃப்ரெண்டோட கார்ல அந்த ஃப்ராட் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அதே கார்ல ஹீரோயினை கூட்டிட்டு போனா கண்டிப்பா எமோஷனல் ஆகி இந்த ஃப்ராடோட மூக்கு உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஹீரோ நானே கூட்டிட்டு வரேன்னு போக இங்க ஹீரோயின் ரொம்ப பாவமா நடந்துட்டு இருப்பாங்க. ஷூ கூட போடல. ஹீரோ பார்த்துட்டு ஷூ எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. போலீஸ் ஃப்ளோர் ரொம்ப கோல்டா இருக்கும். உங்க ஐட்டம்ஸ்ல என்கிட்ட தான் இருக்குன்னு நான் டிராப் பண்றேன்னு கூட்டு போவாரு. ஹீரோ நல்ல விதமா தான் நடந்துப்பாரு. அதனால தான் ஹீரோனுக்கு ஹீரோ மேலே டவுட் வரும். ஸ்கேமரா இருப்பாருன்னு. ஆனா அப்படி இல்ல. ஹீரோ கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோனை கூட்டிட்டு வந்துருவாரு. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இந்த ஆப்பிள மட்டும் வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் ஆப்பிள் கொடுத்துட்டு போக ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் நார்மலா தான் இருக்கிறாங்க, எப்படி அந்த ஸ்கேமர் கிட்ட போய் மாட்டாங்கன்னு. ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஃப்ராடு கிட்ட பேங்க் அக்கௌண்ட் போய் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் கிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவன் வேற தப்பியும் பண்ணி வச்சிருக்கான். வேற ஒரு மோசடியில ஹீரோயினோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிருக்கான். இவ்ளோ தப்பியம் பண்ணிட்டு அவன் கூலா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு வெறி ஆகிடும். இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கொடுத்த ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவரோட டாக்குமெண்ட்டை செக் பண்ண கார்ல அவர் அடிச்ச சடன் பிரேக்னால ஹீரோனோட டாக்குமெண்ட்டும் ஹீரோவோட டாக்குமெண்ட்டும் மிஸ்பிளேஸ் ஆயிடும். இப்ப ஹீரோ கிட்ட இருக்கிறது ஹீரோயினோட ரெசுமே. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்க 1996ல தான் ஹீரோயின் பிறந்திருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ அப்படியே ஷாக் ஆவாரு. இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இங்க ஹீரோனும் இத்தனை கம்பெனி இருக்கு, ஆனா எனக்கு ஒரு கம்பெனில கூட வேலை இல்லைன்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு கால் வரும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து. உங்க பேங்க் அக்கௌண்ட் லீக் ஆயிடுச்சாமே. ஆமா, இப்ப என்னன்னு ஹீரோயின் கேட்க உங்க பப்ளிக் கீ சர்டிபிகேட் மட்டும் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோனும் இங்க பாருங்க, என் அக்கௌண்ட்ல வெறும் 1500 தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஃப்ராட் கால்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு மூட் இல்ல, போன வைங்கன்னு சொல்ல அந்த பக்கம் இருக்கிறவங்களும் நான் யார் தெரியுமா, ஃப்ராடு காலா, நான் ஜாங்குன்னு சொல்ல நீ யார வேணா இருந்துக்கோ, போனை கட் பண்றான்னு ஹீரோ கட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கால் பண்ணுவாரு. ஹீரோனோ நான் ப்ராசிக்யூட்டரா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீ ஹீரோவா ஆச்சரியப்பட, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் மூட் இல்ல, போனை கட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் இங்க பாருங்க, எனக்கு புரியுது நீங்க ஒரு ஸ்கேமர் எல்லாம் அப்செட்டா இருப்பீங்க. ஹீரோனோ உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சதுன்னு கேட்க ஆக்சிடென்ட்டா உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்துச்சுன்னு ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோனோ என்னது ஆக்சிடென்ட்டா கிடைச்சதா? யாருக்கிட்ட போய் சொல்ற? சைக்கோ, முன்னாடி போன் பண்ணி உன் பேரு ஜாங்கன்னு சொன்ன, இப்போ மறுபடியும் கால் பண்ற. இன்னொரு தடவை மட்டும் நீ எனக்கு கால் பண்ண உன் லிப்ஸை விட்டு நிலவுல தொங்க விட்டுருவேன். இப்படி சொல்லி ஹீரோனை கால் கட் பண்ண யாருடா இந்த பொண்ணுன்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ நம்பரை பிளாக் வர பண்ணிடுவாங்க. இப்ப சோகமா ஹீரோயின் நடந்துட்டு இருக்க ஹீரோயின் போறத ஒரு பூனைக்குட்டி பாக்கும். அது ஒரு ஏஞ்சல் பூனைக்குட்டி. ஹீரோயின் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ ஹீரோவும் அதே மாதிரி ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ பத்தி சடனா நிறைய பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க. இப்ப அந்த கேஸ ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த பூனைக்குட்டி ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கும். ஹீரோயினும் கிட்ட போய் பேசுவாங்க. பூனைக்குட்டி உனக்கு பசிக்குதா? இந்தா பாலுன்னு கொடுக்க அது பால் குடிக்காது. உனக்கும் என்ன மாதிரி எங்கேயும் போறது கிடையலையா? எனக்கும் அப்படிதான். சரி இந்தானே. ஹீரோயினு கையில பால் கொடுக்க அந்த பூனைக்குட்டி குடிக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோனோட அப்பா அம்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டிவில ஹீரோயினை பத்தின நியூஸ் ஓட்டிட்டு இருக்கும். ஹீரோயின் ஏமாந்த விஷயம் தான். ஹீரோயின் அந்த டிவிக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க ரிமோட் எங்கன்னு கேட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் தான் ஏன்ஷியன் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, அதனாலதான் இப்படி ஆக்ட் பண்றதா நினைச்சு ஹீரோயினோட அப்பா அம்மாவும் சரின்னு விட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்ல பார்த்தா ரூம்ல ஒரு கிஃப்ட் இருக்கும், புது ஷூ. அதை பார்த்த ஹீரோயினும் தான் அம்மா கிட்ட போய் எதுக்கு எனக்கு புது ஷூ வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்க அப்பா எட்டி உனக்கு நான் தாம்மா வாங்கி கொடுத்தேன்னு சொல்வாரு. ஹீரோயினும் கோவத்தில் திட்டிட்டு இருப்பாங்க. உங்க பாக்கெட் மணில யார் வாஷ் பண்ண சொன்னது? நான் கேட்டேனா? நான் ஷூ கேட்டேனா? இப்படி சொல்லிட்டு அழுதுட்டு டோரை க்ளோஸ் பண்ண லூசா நீனு ஹீரோயின் அம்மாவும் திட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் எல்லா புக்கையும் எடுத்துட்டு வெளியே வர ஹீரோயின் அம்மாவும் கத்துவாங்க. அந்த புக்கெல்லாம் புக் ஸ்டோர்ல போட்டு காசு வாங்கிக்கலான்னு. ஆனா ஹீரோயின் அது எதுவுமே கேட்காம வெளியே எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க. எங்க ஹீரோவும் ட்ரிங்க் குடிக்கலான்னு வர அப்பதான் ஹீரோயினோட ரெசுமே பார்ப்பாரு. அதை படிச்சு பார்க்க ஹீரோயினோட பேரு லீ மீ ஜின். மீனா குட்டின்னு அர்த்தம், ஜின்னா ப்ராக்ரஸ்ன்னு அர்த்தம். சின்ன சின்ன அடி வச்சா ஒரு நாள் நம்மளோட இலக்கை அடைஞ்சிடலாம். அதுக்காக தான் ஹீரோயினுக்கு இந்த பேரை அவங்க அப்பா அம்மா வச்சாங்களாம். ஆனா இங்க ஹீரோயின் வெறுத்து போயிட்டாங்க. அந்த புக்கெல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. குவிட் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. 8 வருஷமா அந்த ரூம்லயே அடைஞ்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சின்ன சின்னதா அடியே எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா லைஃப் பிளான் பண்ணபடிதான் போகாதே. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு ஹீரோயினும் வருத்தப்பட்டு இருக்க அப்போ மழை பெய்யும். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே கடுப்பாகும். ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்க. மழையை கொடுக்கறதுக்கு எனக்கு ஜாப் கொடுத்துருக்கலாம்ல. ஹீரோயினும் அழுதுட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு மழையும் ஸ்டாப் ஆயிடும். அப்போ யாரோ மறைச்சு வச்ச ட்ரிங்க்ஸா ஹீரோயின் நாட்டி போட்டு குடிச்சிட்டு இருக்க எதிர்க்க அந்த பூனைக்குட்டி. ஹீரோயினோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதே என்ன பார்க்க வந்தியா? உனக்கும் என்ன பார்க்கறதுக்கு பாவமா இருக்கா? அட்லீஸ்ட் நீ அதே என் கூட இருக்கேன்னு
ஈரின் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பூனைக்குட்டி போகும். உனக்கு என்ன பிடிக்கலையா? அந்த பூனைக்குட்டி கிணத்து பக்கத்துல வர ஈரனும் ஏய் அங்க போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டி அந்த கிணத்துக்குள்ளேயும் விழுந்துரும். பிடிக்க போன ஈரனும் பின்னாடியே விழ அப்ப ஈரனும் நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணு நான் மறைஞ்சு போக்கணும், இல்ல நான் வேற ஒரு ஆளா மாறணும் இப்படி ஈரின் நினைக்க அங்க அந்த கருமைக்கங்கெல்லாம் சுழும். இடிக்க அந்த டைம் அப்படி ஸ்டாப் ஆகும். இப்ப டைம் ரிவர்ஸ் ஆக மார்னிங் ஈரின் பெட்ல இருப்பாங்க. என் உடம்புக்கு என்ன ஆச்சு, ரொம்ப வலிக்குதே, ஒருவேளை கோல்டா இருக்குமோன்னு ஈரின் எந்திரிச்சு அப்பா அம்மாக்கு நடுவுல போய் உட்கார இப்ப ஈரினா இல்ல ஒரு ஆன்டியா மாறி இருக்காங்க. அம்மா அதை பார்க்காமலே எதையும் எடுக்கிறதுக்கு போக அப்பாவும் பார்க்காமலே என் பின்னாடி சுரிஞ்சு விடுமான்னு சொல்வாரு. ஈரேனோ குழி என் பணம் சுரிஞ்சு விட்டுட்டு இருக்க, திரும்பி வந்த அம்மா என்னையா பண்றேன்னு கேட்பாங்க. நான் என்ன பண்றேன்னு ஈரேன் அப்பாவும் திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கிறது வேற யாரோ. அம்மா வெறி ஆயிடுவாங்க. யாரையா இவ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஈரேன் அப்பாவும் பதுற நீ யாருன்னு ஈரன் கிட்ட கேட்பாங்க. உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு ஈரேனு கேட்க ஈரனோட அப்பா ஈரனை கூப்பிட்டு இருப்பாரு. ஈரன் பக்கத்துல எதிரா இருக்காங்க. ஆன்னு சொல்ல ஐயோ என் பொண்ணை காணோம், அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு லேடி இருக்காளேன்னு ஈரனப்போ புலம்பிட்டு இருக்க ஈரனோ ஜோக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா வேற போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இருப்பாரு. நான் ஸ்டேஞ்ச் எல்லாம் இல்ல, உங்க பொண்ணு தானே ஈரன்னு சொன்ன. அப்பா ரிப்போர்ட்டே பண்ணிடுவாரு. அம்மா நேத்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு ஈரன் சொல்ல அம்மா அடிக்கிறதுக்கு வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஐயோ அப்பா அம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு ஈரனும் போட அப்ப எதிர்க்க சைக்கிள் ஒரு தாரிக்கார மோத மாதிரி வந்து அவன் கீழே வந்துருவான். ஈரனை பார்த்தா அவனோ ஏ ஆண்டி பாத்து பொண்ணு சொல்ல ஈரேனோ நான் மேக்கப் போடல அவ்வளவுதான், அதுக்காக ஆன்டி மாதிரி இருக்கனா இப்படி சொல்லிட்டே ஈரேன் ஒரு வீட்டோட விண்டோ ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தா ஈரேன் ஆன்டி மாதிரி தான் இருக்காங்க. ஈரேன் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க. ஈரப்பதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாரே. ஈரேன போலீஸ் கிட்ட புடிச்சே கொடுத்துருவாங்க. நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஈரேனும் தான் 1996ல பிறந்ததா சொல்ல ஈரேனோட அம்மா பாத்தீங்களா அவ எங்க வீட்டை உடைச்சு என் பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கா. ஈரேனோ ஐயோ அம்மா நான் தான் உன் பொண்ணுன்னு சொல்ல 2 அம்மாவும் என் அம்மானு மட்டும் கூப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா உன் பர்த்டே ஜூன் 13, உனக்கு பி பாசிட்டிவ் பிளட், உன்னோட பட்ல ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்ல ஈரன் அப்பா அம்மா 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. அம்மாக்கு தான் ஹஸ்பண்ட் மேல தான் டவுட். நீ தான் சொன்னேன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஈரன் தன்னோட ஐடி எடுத்து காட்டுவாங்க. ஆனா ஐடியில தான் ஈரன் சின்ன பொண்ணு இருப்பாங்களே. அம்மா கன்ஃபார்மே பண்ணிருவாங்க இந்த பாட்டி தன் பொண்ணோடைய ஐடி ட்ரெஸ் எல்லாத்தையும் திருடிட்டான்னு. ஈரனோ ஒருவேளை நான் கனவு கண்டனா, இது கனவா தான் இருக்கும்னு பக்கத்துல நிக்கிற போலீஸ்க்கு பழியர்னு அறிவிட அவரு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு ஈரன் ஒரு லூசுன்னு. நான் 1996ல தான் பிறந்தேன்னு ஈரனோ டான்ஸ்லாம் ஆடி கட்ட ஒன்னும் வேலை கேட்காது. இன்னொரு போலீஸ் ஈரன் கிட்ட வந்து பேசுவாரு. நீங்க ஓவர் நைட்ல ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களை நான் லேபுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அவன் வேற யாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்க. அட போங்கன்னு ஈரன் வெளியே போயிடுவாங்க. இன்னொரு நல்ல போலீஸ் இருப்பாரு. அவரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி ஈரன் யாரு கண்டுபிடிக்கலான்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா ஈரனை காணோம். அந்த சைக்கிள்காரன் ஈரனுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அவன் முன்னாடியே போய் ஈரன் நடக்க பாவம் அவன் கீழே விழுந்து திட்டிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா போலீஸ் வர ஈரன் ஓடி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மறைச்சுப்பாங்க. நைட் ஆகிடும். அந்த போலீஸ தேடி வந்து ஈரனோட ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சு ஓ இங்கதான் மறைச்சிட்டு இருக்கேன்னு ஈரனை இழுத்து பார்த்தா இப்ப ஈரன் எங்க இருப்பாங்க. நான் சேர்ந்தான பசங்க இல்லன்னு ஈரனு கத்த போலீஸும் சாரி மணி கேட்டு போயிடுவாரு. ஈரனும் வெளியே பார்க்க அப்பதான் அங்க இருக்க ரிஃப்ளெக்ஷன்ல தான் நார்மலான விஷயத்த ஈரன் பார்ப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலன்னு போக அம்மா வந்துட்டியா, எங்க போன நீ, உன் பிளேஸ்ல ஒரு பாட்டி வந்து ரகலை பண்ணிட்டு இருந்தது, என்ன பார்த்து அம்மானு கூட்டுச்சு. என்னை விட அந்த பாட்டிக்கு ஏஜ் அதிகமா இருக்கும். நம்ம வீட்டுல செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பக்கத்து வீட்டுல இருந்து கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈரனால சொல்லவும் முடியல. ஏன்னா ஈரனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இப்படி சடனா வயசானவங்களா மாறணும், எப்படி நார்மல் ஆனோம், ஒருவேளை இது ஏதாவது நோயா இருக்குமோ இப்படி எல்லாம் ஈரன் யோசிச்சுட்டு இருக்க. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சூரிய ஒளி அதனாலதான் நம்ம மாறனு. ஈரனும் தன்னோட ரூமை கவர் பண்ண நான் சாக விரும்பல. நான் நிறைய டேட்டுக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், என் அப்பா அம்மாக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும், ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், எனக்கு நிறைய கனவு இருக்குன்னு ஈரனை யோசிச்சுட்டே தூங்க. காலையில ஈரன் கண்ணு முன்னாடி கன்வெர்ட் ஆவாங்க. கத்தல ஈரன் அப்பவும் என்னமா பிரச்சனைன்னு வெளியே வந்து நிக்க ஈரன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். இருக்கு கோல்டு. அந்த காரணத்தை சொல்லி ஈரனை சமாளிக்க வெட்டினரி கிளினிக் சைக்கிள் எடுத்து ஈரனை போவாங்க. நைட் ஆயிடும். நேத்து நைட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பூனைக்குட்டி கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பூனைக்குட்டி காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டி மறைஞ்சு போச்சான். எங்க போச்சுன்னு அந்த டாக்டருக்கே தெரியலையா. சாரி சொல்லி ஈரன் அனுப்ப ஈரன் ஃபர்ஸ்ட் அந்த பூனைக்குட்டி தேடணும்னு முடிவு எடுப்பாங்க. அந்த பூனைக்குட்டி ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க மிஸ்ஸிங் போஸ்டரை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பையனை கட்டுவாங்க. இவனோட பேரு ஜென். இவனுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் ஹீரோ வாதிட்டு இருப்பாரு. இவன் தப்பு பண்ணிருக்கான், இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு. ஆனா கோர்ட்ல
இவன் இன்னோசென்ட்னு தீர்ப்பு வந்துரும். ஹீரோ பத்தி சொல்லணும்னா ஹீரோ ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டர், ரொம்ப திறமையானவரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மூஞ்சிக்கு நேராவே திட்டுவாரு, யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அந்த ஜென்னுக்கு சப்போர்ட் பண்றவங்களா ஹீரோ அட்டாக் பண்ணவர ஹீரோ பயங்கரமான ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருப்பாரு. கொடையோட அந்த கொடையை வச்சு முட்டை தக்காளி எல்லாம் தடுக்க அதுல ஒரு முட்டை ஹீரோவோட கொடையில பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகி எரிஞ்ச ஆன்டி மேலே பாயும். ஹீரோ இந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு மாசா போக இங்க ஹீரோனுக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. ஹீரோன் கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் வயசான பிறகு போட முடியல. அதனால தான் அம்மா ட்ரெஸ் திருடிட்டு வர அம்மா கத்துன்னு கத்துவாங்க. ஹீரோன் அம்மா ஹீரோனை பாக்கலதான், ஆனா கால்ல ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க, இப்ப டோரை ஓபன் பண்றியா இல்லையான்னு கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோன் டோர் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதனால ஹீரோன் நம்ம போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ண ஹீரோன் பெட்ஷீட்ல போய் பூந்துட்டு இருப்பாங்க. ஒழுங்கா எந்திரிச்சிரு, எவ்வளவு குண்டாயிட்ட பத்தியா, அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் ஆகுது பண்ணாண்டி, 4 தட்டு தட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அப்பவும் எந்திரிக்கலையே. அம்மா போனோடனே டோரை லாக் பண்ணிப்பாங்க. இந்த பிரச்சனையை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுன்னு டாக்டர் கிட்ட போய் சொன்னா ஹீரோன் என்னன்னு சொல்லுவாங்க, சூரிய ஒளிப்பட்ட மட்டும்தான் எனக்கு வயசாகுது, நைட் எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல ஏகப்பட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அதெல்லாம் பண்றதுக்கு ஹீரோன் கிட்ட காசு இல்ல. பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரை பண்ணலான்னு தன்னோட போட்டோ காட்டி இந்த மாதிரி வேணும்னு காட்ட அந்த டாக்டரும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றவாரு. உங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த அளவுக்குலாம் உங்களை இளமையா மாத்த முடியாதுன்னு சொல்வாரு. அதனால ஹீரோயின் அடுத்தது ஒரு ஷாமன் கிட்ட போவாங்க. தன்னுடைய பிரச்சனையை சொல்ல அவன் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஸ்பிரிட் எல்லாம் கோமா இருக்குன்னு மணி அடிச்சிட்டு இருப்பான். நைட் ஆனதுனால ஹீரோயின் டக்குன்னு மாற அவன் பார்த்து பயந்துருவான். ஹீரோயினோ நான் தான் சொன்னல நான் 1996 தான் பிறந்தேன்னு அவன் பயந்து போய் ஹீரோயினை வெளியே போல துரத்தி விட்டுருவான். நைட்டு பியூட்டியாவும் மார்னிங் பார்ட்டியாவும் ஹீரோனோட லைஃப் போக ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு ஹீரோயின் வானத்தை பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போ காத்துல ஒரு பேனர் வந்து ஹீரோனோட ஃபேஸை கவர் பண்ணி ஹீரோயின் கீழே விழுந்து எந்திரிச்ச அந்த பேனரை பார்த்தா உங்க லைஃப் போயிடுச்சா, எதுவுமே நீங்க பண்ணாம உங்க லைஃப் ஃபேஸ் ஆயிடுச்சா, திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா, அப்போ இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க, நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேனரை பார்த்த ஹீரோயினும் இல்ல நான் கிவ் அப் பண்ணக்கூடாது, எனக்கு 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜாப் வேணும், கண்டிப்பா இந்த ஜாப் எனக்கு வேணும்னு சபதம் போட்டுட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த இன்டர்வியூல ஹீரோயின் தான் எங்கே மற்ற கேண்டிடேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹீரோயினால ஃப்ளூயண்டா பேச முடியும். அது மட்டும் இல்ல, ஹீரோயினுக்கு உண்மையான பல்லு இருக்கும். என்னதான் ஹீரோயின் வயசானவங்களா மாறினாலும் ஹீரோனோட ஸ்டாமினா அப்படியே தான் இருக்கும். ஹீரோனால ஃபிளெக்சிபிளா மூவ் ஆக முடியும். ஹீரோனால என்ன வேணா பண்ண முடியும். அந்த பேனர்ல இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல சொல்ல ஹீரோனால இங்கிலீஷும் பேச முடியும். அது மட்டும் இல்ல, ஹீரோனுக்கு பெர்ஃபெக்டான விஷன். இதெல்லாம் பார்த்து அந்த இன்டர்வியூஸும் இம்ப்ரெஸ் ஆக ஹீரோவை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அநேகமா ஹீரோனோட பிளேஸாக தான் இருக்கும். இங்க ஹீரோயின் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி ரிசல்ட்டை பார்க்க ஹீரோனோட நேம் அதில் இருக்கும். ஆனா ஹீரோயின் தன்னோட நேமை யூஸ் பண்ண மாட்டாங்க. வயசாகும் போது ஹீரோனோட நேமு ஜூன். ஃபர்ஸ்ட் டைமா செலக்டட் லிஸ்ட்ல தன்னோட பேர் இருக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சாதிச்சிட்டேன்னு எகரி எகரி குதிச்சிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.